அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா. பேருன்னு சொன்னா திட்டிக்க, என்ன செய்யணும்? நாட்கள் வைக்கணும். அல்லேலூயா. அதே போல இயேசுன்னு சொல்லினா பார்த்தாது, அவரோட அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு அற்புத வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக நம்ம தியானிக்க போகிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 74வது சங்கீதம் 74வது சங்கீதம் 9வது வசனம். தீர்க்கதரிசியும் இல்லை, இல்லை. இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்துட்டாங்க. இந்த வார்த்தையில எங்களுக்கு போஷிக்க, இந்த வார்த்தை எங்களை நடத்த, இந்த வார்த்தை எங்களை செயலாக்கம் செய்ய, இந்த வார்த்தை எங்களை நித்திய ஜீவனுக்கு நடத்த கர்த்தாவே கிருபையாய் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சங்கீத பகுதியை நாம் பார்க்கிற பொழுது ஆசாப்பு எழுதின சங்கீதம். தலைப்பு என்னது? ஆசாப்பின் போதக சங்கீதம். இந்த ஆசாப் என்பதை அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். ஆசாப்பு, ஏமான், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஆலயத்துல தேவனை குறித்து பாடி மகிழ்ந்து துதித்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம். லேவியர்கள், லேவியர் கோத்திரத்துல தாவீது மூலமாக ஆசாப்பையும் ஏமான் இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அபிஷேகம் பண்ணி வச்சு அவங்க குடும்பத்தார் தான் என்ன செய்வாங்க? அல்லேலூயா. அந்த ஆலயத்துல பாடல்கள் பாடுறது, வேத வாக்கியங்களை வாசிக்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்றது, இப்படிப்பட்டவர்கள். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த நாட்கள்ல பார்க்கிற பொழுது மிகவும் ஆண்டவருடைய வார்த்தை கிடைப்பதற்கு அரிதான ஒரு நேரம். அல்லேலூயா. அரிதான ஒரு நேரம். அப்ப ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு பார்க்கிறப்ப ஆண்டவர் பேச மாட்டார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல்கிட்ட பேசல? ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சுன்னா என்ன செய்ய மாட்டேன்? நான் பேச மாட்டேன். ஒரு தப்பு செஞ்சா பேச மாட்டேன். அந்த தவறு அவங்க புரிந்து கொள்ற வரைக்கும் நான் பேச மாட்டேன். சாதாரண மனுஷனே நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க கண்டிக்கிறதுக்கு செய்யற அந்த காரியம் இருக்கு. அப்ப நான் தான் உன்னுடைய, அதாவது நீ என்னுடைய ஜனம், இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் நான் உன்னை விசேஷித்தமாய் தெரிந்து கொண்டேன், நீ என் சேஷ்டபுத்திரன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் கோத்திரத்தை மாத்திரம் ஆண்டவர் வேறு பிரிச்சு ஆண்டவர் வச்சிருக்காரு. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறப்ப ஆண்டவர் மாட்டார். பேசல, அதுதான் செய்யல. ஆண்டவர் ஜனங்களோட பேசல. அப்ப பேசலன்றப்ப இவங்களுடைய காரியங்கள் வந்து பாகால வழிபடுறது, விக்கிரக நோக்குகளை உண்டாக்குறது, இதை பணிந்து கொள்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தினால ஆண்டவர் பேசல. அதனால இவங்க பாடல்கள் மூலமா ஆண்டவருக்கு தன்னுடைய வேதனையை தெரிவிக்கிறார்கள். அல்லேலூயா. எது மூலமா? பாடல்கள் மூலமாக. பாருங்க 1வது வசனம் பாருங்க. தேவனே, நீர் எங்களை என்றைக்கும் என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? ஒவ்வொரு மேய்ச்சலின் ஆடுகள் மேல் ஏன் கோபம் ஏன் புகைகிறது? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் என் பேச்சை கேட்கலப்ப அந்த பிள்ளைகள் என்னாச்சு? ஆனா வெறுந்துட மாட்டோம், ஒதுக்கிட மாட்டோம். ஆனா நம்மளுடைய கோபத்தை காட்டுறதுக்கு என்ன செய்வோம்? கொஞ்ச நாள் நம்முடைய சந்தோஷம், நம்மளுடைய எல்லா உணர்வுகளும் மூடி வச்சுட்டு பிள்ளை கூட காட்டாம முகத்தை ஒரு மாதிரியா வச்சுட்டு இருக்கிறத கருத்து அந்த நாள்ல இருந்தது. அதனால 2வது வசனம் பாருங்க. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த ஒரு சபையையும் நீர் மீண்டு கொண்ட ஒரு சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாய் இருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். அப்ப நீங்க எவ்வளவு நேசிச்சீங்க, இவ்வளவு நேசிச்சு ஏன் ஆண்டவரை எங்களை கைவிட்டீங்க? இது அவங்களை அங்காளைப்பு. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலும்
உங்களுடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க? பலிபீடத்தை நிறைய பலிபீடம், ஒரே பலிபீடம் தான், நிறைய பலிபீடம் வச்சு அதுல விக்கிரக தோப்பு மாதிரி ஒவ்வொரு சிலைகளை வச்சு வழிபட்டாங்க. யாருன்னு தெரியல? யூதா ராஜா ஒருத்தர் செஞ்சான். யார் அவன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சாலமோன் என்ன செய்யறாப்ல? சாலமோன் செய்யல, விக்கிரக தோப்பு உண்டாக்குன வெளியில ஆலயத்துக்கு உள்ள கொண்டு வந்தது யாரு? அவன் பையன் பேருனா, அவன் பையன் பேருனா இல்லையா? ரெகோபியாவோட பையன் பேருனா தெரியலையா? மத்திய சுவிசேஷத்தை எடுங்க, உங்களுக்கு எளிமையை சொல்லி தரேன். 1ஆம் அதிகாரத்துல பாருங்க. பாத்தீங்கன்னா ரெகோபியாவோட பையன் இவெல்லாம் என்ன செஞ்சான்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சதுனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனை பிரிச்சான். அல்லேலூயா. பிரிச்சுட்டாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் கோத்திரத்திலே பாத்தீங்கன்னா அவங்க அதிலேயே பழக்கப்பட்டாங்க, ஆண்டவரோட பழக்கப்பட்டாங்க. அப்ப ஆண்டவர் சாலமோன் இருந்த ஆளை, யெரோபியாம்ன்ற ஆளை ஆண்டவர் அவனை ஒரு ஆளாக்கி அவனுக்கு 10 கோத்திரத்தை கொடுக்கிறாரு. ஆனா அந்த 10 கோத்திரமும் என்ன ஆகுதுன்னா, அந்த யெரோபியாம் அவனுடைய காரியத்துக்கு போய் நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா, அந்த தேவாலயத்தை போனீங்கன்னா யூதர் பக்கம் போயிடுவீங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம், இங்க பெத்தேல்ல நல்ல ஒரு என்ன கட்டிடலாம், ஆலயம் கட்டலாம்னு சொல்லி கன்று குட்டிகளை வச்சு அவங்க வழிபட வச்சாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு, அவங்க வேலையை கோபம் வந்துச்சு, இவங்க வேலையை கோபம் வந்துச்சு. ஆண்டவர் யாருக்குமே பேசல. ஆனா அவருடைய நாமத்தின் மேல ஆணையிட்டதின்படியாக அழிக்காமல் கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில பாடப்பட்ட பாட்டு தான். அடுத்த அவசரம் பாருங்களேன். தேவனே உங்களுடைய வழிகள், உங்களுடைய வழி 24, உங்களுடைய சத்துருக்கள் எச்சித்து நாட்டினார்கள். பாத்தீங்கன்னா அது எல்லாமே புறச்சாதிகள் வணங்குற கொடிகளை வச்சுட்டாங்க. அப்ப தேசத்துல உள்ள ஆலயம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. ஆண்டவர் அங்க இல்ல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் பேசல. இப்ப வாங்க 9வது வருஷத்துக்கு வாங்க. இல்லை. அல்லேலூயா. அப்ப ஒரு ஆளு எங்களுக்கு இல்ல அப்படின்னு. அப்ப தேவாலயத்துல உள்ள பலிபீடம் என்ன ஆயிடுச்சு? அசுத்தப்படுத்தப்பட்டுச்சு, தீட்டுப்பட்டுடுச்சு. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் இந்த ஆசாப்பு எழுதுறோம். இப்ப நம்ம போட்டு சங்கீதத்துல எடுத்ததுனால சங்கீதத்துக்கு உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய காரியம், எங்களுக்கு இருந்த அடையாளங்களையும் காணும், தீர்க்கதரிசியும் இல்லை, எது வரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. இது பழைய ஏற்பாட்டு காலம். நல்லா புரிஞ்சுங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி சொன்னாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து அது முடிகிற வரைக்கும் நமக்கு எழுதி கையில போட்டுட்டாங்க. அல்லேலூயா. யாரும் போக்கு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. யாரும் போக்கு சொல்ல முடியாது. உலகம் எப்படி அழியும் அப்படின்னா தெளிவா பேரத்துல போட்டிருக்கு. மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், லூக்கா சுவிசேஷம் 21ஆவது அதிகாரத்துல பார்க்கலாம். இதுல உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கா எங்களுக்கு அடையாளம் வேணும். அப்ப இந்த உலகம் எப்படி அழிய போகுது என்பதை திட்டமாக தெளிவாக வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. தீர்க்கதரிசி சொன்னாதான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோடு பேசினாலே ஒழிய அதை சொல்ல முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் சொல்லி நம்மை ஸ்திரப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அவங்க போக்கு சொல்லலாம், எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் போக்கு சொல்வதற்கு இடமே இல்லை. எல்லாவற்றையும் நம்ம கையில கொடுத்தா வேதமா புதிய ஏற்பாடா நம்ம கையில கொடுத்து நம்ம நடக்க வேண்டிய வழிகள், கர்த்தருடைய போதனைகள், ஆண்டவர் வருகை, 2ஆம் வருகை, 1000 வருஷம் அரசாட்சி, இதை எல்லாமே கர்த்தர் தெளிவாக போட்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நீங்க வேத வாசிக்கிறதுல கொஞ்சம் கூட சோர்ந்து போவாதீங்க. தேடி வாசிங்க.
ஒரு வசனத்தை வாசிக்கணும்னா இதுக்கு உள்ள வசனம் வேற அதிகாரத்தில் இருக்கும், வேற புஸ்தகத்தில் இருக்கும். தேடி வாசிங்க. நம்ம தேடி வாசிக்கிற பொழுதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஏசாயாவை எடுத்து பயன்படுத்தினார், ஒரு எரேமியா பயன்படுத்தினார், ஒரு நாகூமை எடுத்து பயன்படுத்தினார், ஒரு ஓசியாவை எடுத்து பயன்படுத்தினார், ஒரு எசேக்கியேலை எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவருக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். அந்த நாள்ல கர்த்தர் பேசாம இருக்க மாட்டாரு. இந்த நாள்ல கர்த்தர் நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறார். அதை அறிந்து கொள்வதற்கு தான் நமக்கு செவி திறக்கப்படாமல் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் செய்யப்படணும், நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் செய்யப்படணும். அப்பதான் நம்ம செவி விருத்த சேதனம் செய்யப்பட்டா தேவ வசனம் உள்ள வரும். இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான் அதுல தங்கும். அல்லேலூயா. உள்ள தங்கம். இது இல்லைன்னா வச்சுங்களேன் ஒண்ணுமே இல்லை. ஆக இந்த நாள்ல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் அடையாளங்கள். அல்லேலூயா. அடையாளம் என்ன? ஆண்டோடைய வருகைக்கு அடையாளம் என்ன? வந்ததுக்கு அடையாளம் என்ன? இனி வரப்போகிறதுக்கு அடையாளம் என்ன என்பதுதான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஆபிரகாமை குறித்து எல்லாமே நல்லா கரைச்சி குடிச்சிருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15 அதுல பார்க்கிற பொழுது வாசிங்க. 7வது வசனம் வாசிங்க. கொடுக்கும் பொருட்டு ஆமென். பாருங்க, அவர் அழைச்சிட்டு வந்த தேவன், ஊர் என்ற தேசத்திலே அழைச்சிட்டு வந்தவர். அல்லேலூயா. சொல்ற அடுத்த வசனத்தை பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, எதனால அறிவேன்? என்ன அடையாளம்? எதனால அறிவேன்? நான் அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன அடையாளம்? என்ன எதனால நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். கொண்டு வந்து துண்டித்து வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின. துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, பரதேசியாய் இருந்து என்றும் அறிய கடவாய். இது அடையாளம். இதுதான் என் பிள்ளைகளுக்கு உனக்கு அடையாளம். இதுதான் அவனை தெரிந்து கொண்டதுக்கு அடையாளம். அதே மாதிரி ஆண்டவர் செய்தார். 4 வருஷம் எங்க இருந்தாங்க? எகிப்துல அடிமைத்தனத்துல. அல்லேலூயா. 1 வருஷம் இருந்தாங்க. அவங்க திரும்பி வரப்ப பாருங்க. யாத்ரா 12:40 வாசிங்க. 40-41 யாத்ரா புத்தகம். 430 வருஷம். அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் புறப்பட்டது. பாருங்க, அவர் அடையாளத்தை சொன்னார். அடையாளம் முடிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொன்ன அடையாளமே அடையாளம் தான். அது எதுவுமே மாறாது. அல்லேலூயா. அதே போல ஆபிரகாமுக்கு கொடுத்த நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே ஆண்டவர் நிறைவேற்றினார் என்பதற்கு இது அடையாளம். நீங்க உடன்படிக்கைனா என்ன நினைக்கிறீங்க? உடன்படிக்கை ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உடன்படிக்கை பண்றாங்க. அது என்ன? அது எக்ரிமெண்ட். அது நடைமுறையில சொல்லுங்க பாப்போம். ஒப்பந்தம். அது நடைமுறையில சொல்லுங்க. இப்ப திருமண ஒப்பந்தம் வச்சுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. திருமண ஒப்பந்தம். அப்ப ஒரு கணவனும் மனைவியும் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கன்னா இல்ல, கொஞ்சம் கிட்ட வாங்க. உறவு ஏற்ப இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க.
என் எலும்புகளில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம். ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. ஒண்ணுதெல்லாம் என்னது, என்னதெல்லாம் ஒண்ணு. இதான் உடன்படிக்கை. இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்க கூடாது. அல்லையில கர்த்தர் நம்மளை உடன்படிக்கை செஞ்சதெல்லாம் அவருடைய எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாரு. ஆதாம் மூலமா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்ப நமக்குள்ளது அவர் கொடுக்கணுமா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்களேன், நமக்குள்ளது அவர்கிட்ட கொடுக்கணுமா இல்லையா? என்னைக்கு கொடுக்குறோம்? அல்லையா, அவர் மிஞ்சி மிஞ்சி என்ன கேட்கிறாரு? நம்முடைய அன்பை கேட்கிறாரு. பாருங்க, அன்புக்கு ஏற்கிறவர். அல்லையா, நம்முடைய அன்பை கேட்கிறாரு. இந்த அன்பு தான் உங்களை என்னை எங்க கொண்டு போவோம்? பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அன்பு இல்லாம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அவர் மேல் அன்பு செய்யணும். அதனாலதான் யோவான் ஆண்டவர் பார்த்தாரு, பேதுருவை கேட்டாரு. பேதுருவை பார்த்துட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை பார்க்கல என்னை அல்லேலூயா என் மேல் அன்பா இருக்கிறார்கள், இவர்கள் நேசிக்கிறேன்னு சொன்னார். என் ஆட்டுக்குட்டிகளை வைப்பாங்க. 2வது வசனம், 2வது கரங்கிறது, இவர்களை பார்க்கலும் என்னை என் மேல் என்னை அன்பு செலுத்துகிறாயா? ஆமாண்டவரே, நான் உண்மை நேசிக்கின்றது உங்களுக்கு தெரியும். என் ஆடுகளை வைப்பாயா? 3வது கேட்கிறப்ப ஏசப்பாவை என்ன செஞ்சாரு? என்னை நேசிக்கிறாயா? நேசத்துக்கு அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. அன்பு சேர்ந்து சாதாரண மாதிரி நல்ல அன்பா இருக்கிறது. நேசம் என்பது ஒரு படி தன் கணவன் மனைவி என்கிறதான ஒரு காரியம். அது எல்லாத்தையும் விட அந்த காரியம் தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் தான் அவனுடைய தகப்பன், நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதைத்தான் அவர் இதுபடுத்துகிறார். அப்ப அடையாளம் ஆபிரகாமுக்கு கொடுத்த அடையாளம் ஆண்டவர் நிறைவேற்றினார். 2வது பாருங்க, மோசையை ஆண்டவர் அடையாளத்துக்காக காட்டுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்ரா புஸ்தகத்துக்கு மோசே மூலமாக ஒரு அடையாளத்தை பார்ப்போம். 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிற பொழுது, அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு. ஆமென், அல்லேலூயா. முதல் அடையாளம், நீ என்னுடையவன். அல்லேலூயா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆபிரகாம் மூலமாக இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமுக்குள் எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்குது என்பதை காட்டினாரு. 2வது பாத்தீங்கன்னா, நீ என்ன செய்யணும்? நீ ஆராதனை செய்யணும். ஆராதனை செய்யணும். நீ ஆராதனை செய்யணும். அங்கீங்கெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவரை எங்க ஆராதனை செய்யணும் அப்படின்ற ஒரு காரியம் வைத்திருக்கு. நம்ம யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் எடுங்களேன். 23வது வசனம் வாசிங்க. வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, விரும்புகிறார். அல்லேலூயா, ஆவியோட உண்மையோட. அப்ப அந்த அப்பா சொல்லுவாங்க, நீங்க மலைகள்ல விரும்பாது ஆராதனை செய்யணும். இப்ப காலம் மாறிடுச்சு, கர்த்தரை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துடுச்சு. அப்ப இஸ்ரவேல் ஜனத்தை எதுக்கு அந்த மலைக்கு கொண்டு போனார்? மலை என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. மலை என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தேவ பிரசன்னத்தை நீ ஜெபம் பண்ணணும். பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா, மோசே சொல்றது, நான் காட்டுற தேசத்துக்கு நீ போனோம்னா அங்க நீ எனக்கு ஆராதனை செய்யணும். நீ எகிப்து தேசத்திலே ஓ இஷ்டத்துக்கு இருந்துட்ட, ஆனா எகிப்து தேசத்துல இருந்த மாதிரி இல்ல, நான் அழைக்கிற தேசத்துக்கு நீ வரப்படி தொழுது கொள்கிற ஆளா இருக்கணும். மலையில தொழுது கொள்கிற ஆளா இருக்கணும். அவர் மலைகளின் தேவனாய் இருக்கிறார், பள்ளத்தாக்கின் தேவனாய் இருக்கிறார், சமபூமியின் தேவனாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வதற்கு எங்கும் ஜனங்கள் வரும் என்று சொல்லி வேதம் போடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அப்ப மோசே ஒரு அடையாளம் கட்டினாரு. நான் ஒன்னு அழைக்கிறேன், நீ திக்குவாயா இருக்கலாம், பேச திராணி இல்லாம இருக்கலாம், நீ பயப்படலாம், பார்வோனுக்கு பயப்படலாம், நான் ஒன்னு அழைக்கிறேன். அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த மலையில அவர்கள் தொழுது கொள்வார்கள். 2வது ஒரு அடையாளம் மோசைக்கு காட்டுறார் ஆண்டவர். 4வது அதிகாரம் 5வது வசனம், யாத்திரா 4:5. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை, இதுவே அடையாளம்.
அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நம்பணுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நம்பணுமா? அப்ப என்ன அடையாளம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரே வந்து ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்துட்டு உடையாதுட்டாரு. நீ யாரா எனக்கு நீதிபதி அமைச்சது அப்படின்னு எடுத்துட்டாங்க. அதனால ஒரு எகிப்தியரை அடிச்சு கொண்டு போட்டதுனால பயந்துகிட்டு என்னட்டான், நேரம் ஒரே உடையாதுட்டான். உடையாந்து அங்க இருக்கான். அங்க 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான். மேய்ச்ச பிறகு ஆண்டவர் பசுத்த பருவத்தில் அவனை பார்த்து திரும்ப நீ போ அப்படின்றாரு. அவங்க 4 தடவை 5 தடவை பார்த்தான். ஆண்டவரே வாடாண்டவர், நான் திட்டுவான், என் மந்த புத்திக்காரன், எனக்கு முடியாது, வேற யாராவது பாருங்க அப்படின்றப்ப ஆண்டவர் கோவம் வந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிறது என்ன? கோல். கோல் என்ன செய்யுது? கீழே போடு. கீழே போட்டேன்னா அது சர்ப்பமா போகுது. உடனே கையை நீட்டு வாழை பிடி. பிடிச்சேன்னா அது கோலா மாறிடுது. அல்லையா? இது அடையாளம். உன் கையை எடு, உன்னுடைய அதாவது அடைப்புல போடு, மடியில போடு, எடு. அந்த கை குஷ்டரோகம் மாதிரி அழுகி போன குஷ்டரோகம் இருக்கும். திரும்ப உள்ள போட எடு, சாத்தான கை வேணாகும். இதுதான் உனக்கு அடையாளம். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் அடையாளங்களை அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அடையாளங்கள் அற்புதங்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு அற்புதம் தேவை, நம்ம வீட்டுல ஒரு அடையாளம் தேவை, நம்ம குடும்பத்துல ஒரு தீர்க்கதரிசி தேவை, நம்ம குடும்பத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆளு தேவை. அல்லேலூயா. இதை விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட என்ன தருவாரு? ஆண்டவர் எல்லாத்தையும் அவரையே தந்துட்டார். அவரையே தந்துட்டார். அவருக்கு தரத்துக்கு ஒண்ணு கிடையாது. எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டார். அல்லையே, நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அவரை ஆராதனை செய்யறது, அவரோட நம்ம இணைந்திருக்கிறது, அவரோட சஞ்சரிக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரோட சஞ்சரித்த ஆட்களை நீங்க நினைச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்றோம். நோவா தேவனோட சஞ்சரித்து அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஏனோக்கு சஞ்சரித்ததான் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. மோசே தேவனோட சஞ்சரித்தபடினால்தான் மோசே அடக்கம் பண்ண கல்லறை இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரு? அடக்கம் பண்ணி கொண்டு போயிட்டாரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது வந்து பேசினவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வேதம் அதாவது மறுக்கப்படாத, மாற்றப்படாத ஒரு சத்திய வசனம் உள்ளது. இதை நம்புறவங்களுக்கு அத்தனை நடக்கும். அல்லேலூயா. அப்ப வேதத்தை நல்லா படிக்கணும், தியானிக்கணும். அப்ப உன் கையில் இருக்கிறது அதாவது குச்ச சர்வமாக்கி நீ அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுறப்ப எல்லாமே நம்பினாங்க. அது வரைக்கும் நம்பல, அதற்கு பிறகு நம்பினாங்க. மோசைக்கு இன்னொரு அடையாளத்தை காட்டுறாரு. 8ஆம் அதிகாரம், யாத்ரா 8ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது அவர் உன்னை நம்பாமலும் போனால் நம்புவார்கள். இருப்பார்களானால் ஊற்றுவாயாக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் அடையாளத்தினாலதான். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 22, 23. நீ அறியும்படி வண்டுகள் வராதபடிக்கும் விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. இந்த அடையாளம் இன்னைக்கு ஆண்டவர் தான் காட்டுறாரு. தேவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த நாட்களை காட்டினான். கோசேன் தேசம் ஃபுல்லாவே என்னாச்சு? செழிப்பா இருந்துச்சு. ஆனா எகிப்துல இருந்து வறட்சி இருந்துச்சு. கோசேன் தேசத்துல வெளிச்சம் இருந்துச்சு. எகிப்து தேசத்துல இருள் இருந்துச்சு. இங்க கோசேன் தேசத்துல நல்ல மழை பெய்யுது. ஆனா எகிப்து தேசத்துல கல் மழை பெய்யுது. கோசேன் தேசத்துல கொள்ளை நோய் வரல, எகிப்து தேசத்துல கொள்ளை நோய் இருந்துச்சு. ரெண்டும் ஒரே தேசம் தான். ஒரு இடத்துல இஸ்ரவேல் இருக்காங்க, அடுத்த இடத்துல எகிப்தியர் இருக்காங்க. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வித்தியாசத்தை காட்டுவார். இதுதான் அடையாளம். இன்னைக்கு நமக்குள்ள வித்தியாசம் இருக்கா? அல்லேலூயா. ஞானஸ்தானம் வாங்கி ஆண்டவர் பிள்ளைகளா இருக்க நமக்கு வித்தியாசம் இருக்கா? உலக ஜனத்தில் இருந்து வித்தியாசப்படணும். மனுஷர்கள் கோவப்படலாம், நீ கோவப்படக்கூடாது. மனிதர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசலாம், நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. மனிதர்கள் பொய் சொல்லலாம், நீ பொய் சொல்லக்கூடாது.
மனிதர்கள் பாவங்களை செய்யலாம், நீ பாவம் செய்யக்கூடாது. நமக்கு ஆண்டவர் தான் அடையாளம் வச்சாரு. இன்னைக்கு அப்படி இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படி கெட்ட பேச்சு பேசுனா உடனே நம்முடைய ஆண்டவரை நாம தூஷிக்கப்படும். யாரு நல்லா கிறிஸ்தவனா பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை யார் பேர் அடிபடுது? ஆமா, பொய் சொல்றான் அவன் கிறிஸ்தவனா, கொலை செய்யறான் அவன் கிறிஸ்தவனா, பேசி மார்க்கத்தில் இருக்க அவன் கிறிஸ்தவனா. இப்ப யாரு பேரு கெட்ட பேராகுது? தேவ பிள்ளைகளே, ஒன்னு ஆண்டவர் வேறு பிரிக்க வேண்டியதுதான் ஒரு அடையாளத்தை வைக்கிறது. அல்லேலூயா. இந்த அடையாளம் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கோ எனக்கோ ஒரு அடையாளம். நம்ம உலகத்தின் ஆட்கள் அல்ல. உலகத்தின் ஆட்கள் அப்படின்றது உலகத்தை வாழ்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உலகத்தை சூழ்ந்து அதையே சாதகமாக்கி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் உலகத்தார். கர்த்தரை தேடாம உலகத்தையே தேடி இருக்கிறவர்கள் பேர் தான் உலகத்தார். தேவனை தேடுகிறவர்களுக்கு பேர் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்றோம். அந்த வித்தியாசம் இன்னைக்கு இருக்கிறதா? நமக்குள்ள இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இருக்கிறதா? ஞானஸ்தானம் வாங்கின நமக்குள்ள இருக்கிறதா? நம்ம எப்படி நடக்கணும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு அடையாளத்தை நம்ம பார்ப்போம். யோசுவா புஸ்தகத்துங்க 4ஆம் அதிகாரம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 7. உங்களுக்குள் அடையாளமாக இருக்கும்போது லக்கத்துக்கு சரியாக சொல்லுங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க நினைச்சு பாருங்களேன், யோர்தான் கரை புரண்டு போற நேரம், கரை புரண்டு போற நேரம், அதுல போக முடியாது, கடக்க முடியாது. தண்ணி இல்லாத சட்டம் தான் அண்ணாண்ட போவாங்க. அதுக்கு தனியா குறிப்பிட்ட ஒரு சில பாதைகள் இருக்கு, அப்படிதான் போகணும். ஆனா இவங்க மற்ற பாதையில போக முடியாது. இவங்க போறது நேரம் எரியோவுக்கு அண்ணாண்ட ஏறணும். அப்ப என்ன செய்யணும்? தண்ணி நிறைய போகுது. அப்ப ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அவங்க உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் தண்ணி பின்னாடி போயிடும். அலையில ரெண்டா போடுங்க, பின்னாடி போயிடுது. அப்படியே வர தண்ணியெல்லாம் நின்று மழை மாதிரி போய் அது வேற வழியா போகுது. ஆனா ஆண்டவர் இதை செய்யறாரு. அப்ப இது உங்களுக்கு அடையாளம். நம்முடைய காரியங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை சாட்சிப்படுத்துறீங்களா? அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவரை குறித்து யாராவது சாட்சிப்படுத்துறீங்களா? நான் இந்த நிலைமையில இருந்தேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், அந்த கர்த்தரை நீ நம்பு, அந்த கர்த்தரை நீ பின்பற்று, அந்த கர்த்தருக்காக உன்னுடைய ஜீவ நாட்கள்லாம் நீ இரு அப்படின்னு சொல்லியிருக்கோமா? நினைச்சு பார்ப்போம். பிள்ளைகள் எதை கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? வாங்கி கொடுத்துறோம். ஆனா அந்த வாங்கி கொடுக்கறது நீ நான் வாங்கி கொடுக்கறது தப்புன்னு கிடையாது. தப்பு நல்லா வாங்கி கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளை, அதான் தேவ பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுக்கறது நல்லது. ஆனா கொடுக்கறது மத்தியில உங்க கஷ்டத்தை சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. அது எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இந்த காரியம் ஆண்டவர் கொடுத்ததுனால உனக்கு கொடுக்குறான். இது தப்பான வகையில யூஸ் பண்ணாது. அல்லேலூயா. தப்பான வழியில யூஸ் பண்ணாது. சொல்லி பாருங்க. பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஆனா அது எங்க வந்தது? அது யார் மூலமா வந்தது? அது தேவன் கொடுத்தது. சொல்லி பாருங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். நீங்க ஆண்டவரை பாருங்க. நம்முடைய செல்வ பெருக்களை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பிற்காலத்துல கேட்கிற பொழுதே இந்த கல்லு என்ன அப்படின்னு, கல்குவியல் என்ன அப்படின்னா, யோர்தான் நதி நாங்க வர சமயத்துல ஆண்டவர் அதை பிளந்து போட்டார், அதை ஓடாம செஞ்சாரு. உள்ளங்கால் நனையாதபடி நம்ம கடந்து வந்தோம். அதுக்கு தான் அதிசயம் ஆச்சு.
பிள்ளைகள சாட்சியை சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையோட சாட்சியை சொல்லுங்க. ஆண்டவருக்குள்ள நடத்து, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குறித்து சொல்லணும்னா இப்போ உள்ள உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா சினிமா மயமா போயிடுச்சு. இல்லையா, ட்ரெஸ் போடுறதுல இருந்தும், நடக்கிறதுல இருந்தும், ஹேர் ஸ்டைல்ல இருந்தும், இல்லையா பேட்டை கிழிச்சு விடுறதுல இருந்தும், இல்லையா ஸ்தோத்திரம், எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் சினிமா மயத்துல போயிடுச்சு. நம்ம பிள்ளைகள் பேசுற ஸ்டைல போட்டோ வந்து எல்லாமே பேட்டை கிழிட்டு எல்லாமே சினிமா. இல்லையா ஸ்தோத்திரம், நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த சினிமா உள்ள வந்துடும். இல்லையா சினிமா உள்ள வந்தா வேசித்தனம், விபச்சாரம், கொலைபாதகம், பொய், போக்குவரத்து, பொருள் எல்லாமே உள்ள வந்துடும். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நான் இந்த வழியில வந்தேன், நான் இந்த வழியில வந்தேன். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, என் பிள்ளைகளை குறித்து நான் சொல்றது உண்டு. குடும்ப ஜபத்தில் அடிக்கடி சொல்லுவேன், நான் இந்த பாபநாச பட்டணத்துக்கு வரப்ப ஒரு உடைஞ்ச சைக்கிள், ஓட்ட சைக்கிளோ ஒரு ஜோர்னா பையோட தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னா அல்லேலூயா சொல்றீங்க. என்னுடைய காரியம் இல்லை, அல்லேலூயா என்ன காரியம் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய படிப்பு இல்லை, என்னோட போக்குவரத்து ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்மை போஷிக்கிறதுனால, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுனால தான் இந்த மேன்மை. இது சொல்ற பொழுதுதான் பிள்ளைகளுக்கு விசுவாசம் வரும். இது சொல்லனா பிள்ளைகளுக்கு விசுவாசம் வருது. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் வேணும் அப்படின்னா நம்ம சொல்லி காட்டணும். நான் இந்த நிலைமையில தான் வந்தேன். அல்லேலூயா சொல்றோம். நான் வந்தேன்னா பின்னாடி என்ன வரும், என் சைக்கிள் பெல் சத்தம் தான் கேட்கும். சைக்கிள் வந்து என்ன போடாம இருக்கும், அது கரெக்டாக வரும். இந்த சவுண்ட் என்ன செய்யும், அது ஒரு தெரு பாதி தெரு வரும். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் உயர்த்தினார், ஆண்டவர் உயர்த்தினார். சொல்லுங்க பிள்ளைகளுக்கு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டம், நம்முடைய வேலை, நம்ம உயர்வு, நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாம் தேவன் கொடுத்தது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளர சரியா இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்து இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்துட்டு இருக்கோம், கிறிஸ்துமஸ் குறித்து என்ன பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு. அதுக்கு அடையாளத்தை காட்டுறது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 7:14. ஆதலால் அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெறுவார். ஒரு கன்னி, உங்களுக்கு அடையாளம் என்ன, ஒரு கன்னி கர்ப்பவதியாகணும், ஒரு கன்னி கர்ப்பவதியாகணும். புருஷனை அறையாத ஒரு பெண் கர்ப்பவதியாகணும். அந்த அம்மா சொல்றாங்க, இது எங்கெல்லாம் ஆகும். ஏசாயா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கபிரியேல் தேவதூதன் வந்து நிற்கிறாரு, நின்று கிருபை பெற்றவளை வாழ்க அப்படின்றப்ப பயப்படும். நம்ம பயப்படணும். ஏன் அப்படின்னா, நீ ஒரு மகனை பெற போற, அவருக்கு இயேசு என்ற பெயர் இல்லை அப்படின்னு. இந்த அம்மா கலக்கிட்டாங்க, நானும் புருஷனை அறியேன், நானே புருஷனை அறியேன். அவர் சொல்றாரு, அல்லேலூயா போடுறான். கபிரியேல் தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியான ஒரு இடத்துல வருவாரு, ஒரு மேல் நிலையிடுவார், அவர் உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அவருக்கு தேவன் எனப்படுவார், தேவகுமாரன் எனப்படுவார். அவருக்கு இயேசு பெயர். அதுக்கு பிறகு நம்ம நினைச்சாங்க, இதோ ஆண்டவருக்கு அடிமை. இப்ப அடையாளத்தை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அதே அடையாளம் நிறைவேறுவதற்காக ஒரு தேவதூதனை கர்த்தர் நியமிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவதூதனால் நியமிக்கப்பட்டு, கபிரியேல் தேவதூதனால் நியமிக்கப்பட்டு அந்த அடையாளத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம அடையாளங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, இயேசு பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த 3 ஞானிகள், அவங்களுக்கு என்ன அடையாளம், ஒரு நட்சத்திரத்தை அனுப்புறாங்க. அது அவங்களுக்கு அது என்ன இது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் பாத்தீங்கன்னா அடையாளம் பாத்தீங்கன்னா இந்த மேய்ப்பர்களுக்கு என்ன அடையாளம் இருந்தார், பைபிளை பார்க்காம சொல்றோம். மேய்ப்பர்களுக்கு என்ன அடையாளம், வால் நட்சத்திரம். வானதூதர்கள் சொன்னாங்க, அடையாளம் என்ன சொன்னாரு, முன்னணியில் கடத்தப்பட்டிருப்பார். இதுவே உங்களுக்கு என்னங்க அது. அல்லேலூயா.
முன்னிலையில கருதப்பட்டிருப்பாரு. இதுவே உங்களுக்கு அடையாளம். நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு, அடையாளம் இல்லாம சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் அடையாளம் தான். அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் மூலமா நடக்கும். இயேசு கிறிஸ்துக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அவர் அடையாளத்தை சொன்னார் அந்த ஜனங்களுக்கு. அல்லேலூயா சொல்றோம். இது எந்த சூழ்நிலை தெரியுங்களா? இருந்த காலம் என்று சொல்லுகிறதான மல்கியா தீர்க்கதரிசியிலிருந்து நம்ம பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியிலிருந்து மத்தேயு சுவிசேஷம் வரைக்கும் நம்ம பார்க்கிற பொழுது 4 வருஷம் இருண்ட காலம். ஆண்டவர் பேசவே இல்லை, ஆண்டவர் உள்ள இல்லை, தீர்க்கதரிசியங்களுக்கு இல்லை, வரப்போற காரியத்தைகள் சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நொந்துகிட்டு இருந்த காலம். அல்லேலூயா. மல்கியாவோட நிப்பாட்டிக்கிட்டார். மல்கியாவோட நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு யார்கிட்ட பேசுறா சொல்லுங்க பார்ப்போம். சகரியா. சகரியாவுக்கு அடுத்து யார்கிட்ட பேசுறாரு? மரியாள். மரியாளுக்கு அடுத்து யார்கிட்ட பேசுறாரு? அடையாளம் காட்டின ஆளுக்கு இல்ல சார். யோவான் பின்னாடி தான் 30 வருஷம் கழிச்சு பண்ணுவாரு. சிமியோன் அவர் தானே பிரதர்ஷனம் பண்ணாரு இயேசுவை. அடுத்தது யார்கிட்ட சொல்றாரு? அண்ணா. இவங்க எல்லாம் தீர்க்கதரிசி ஆட்கள். இவங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு? அப்ப 4 வருஷம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டோடைய அன்பை தெரியாம, எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லா ரோம ராஜ்யத்திற்கு கீழ்பட்டவர்களாக இருந்தார்கள். ரோமாதிபதி அவர்களுடைய கைக்கு கீழே இவங்க என்னதான் இஸ்ரவேலா இருந்தாலும் சரி, என்னதான் யூதர்களா இருந்தாலும் சரி, இவர்கள் ஆண்டவர் சரி அவர்கள் கையில அடிமையாய் கொடுத்திருந்தா. பேசவே இல்லை ஆண்டவர், பேசல, அடையாளமே இல்லை. ஆண்டவர் இருக்காரு அடையாளமே தெரியல. ஆண்டவர் பேசுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லை, இதை அறிவிப்பதற்கு ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள் இல்லை. தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பிடிச்சிருந்தா நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மோட பேசுறாரா? தினந்தோறும் நம்மளோட ஆண்டவர் நம்மோட பேசணும்னா ஏதோ சம்திங் தான். அல்லேலூயா. நம்மோட ஆண்டவர் பேசணும். பக்கத்துல அவ்வளோ உட்காந்து சேர் போட்டு உட்காந்து பக்கத்துல அவ்வளோ உட்காந்து நம்ம பேசுவோம் பேச மாட்டோம். வேதத்தின்படி டெய்லி வேதம் வாசிங்க. கடமைக்கு வாசிச்சீங்கன்னா கடமையா போயிடும். அதை சுவைச்சு வாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுற காரியம் தெரியும். கர்த்தர் உங்களோட பேசுனா ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு அதிகாரத்தை படிக்கிற பொழுது 4 வசனம் 5 வசனம் வார்த்தை உங்களை தொடர பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவார். அதை நீங்க தியானிச்சு பண்ணி பாருங்க. ஆண்டவர் நல்லா உங்களோட பேசுவார். நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் போதிக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் அடையாளத்தை நமக்காக வைத்திருக்கிறார்.